த்ரிஷா அவர்கள் இன்றைய தினம் காலை வேளையிலே திருப்பதி கோயிலுக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்து விட்டு வந்திருக்கிறார். எனவே இன்றைய தினம் தேர்தலுக்கான தேர்தல் வாக்கெடுப்பு எண்ணிக்கை இடம்பெறுகின்ற நாள் என்று அத்தோடு த்ரிஷாவினுடைய பிறந்தநாளும் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளிலே இப்பொழுது 112 இடங்களை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருக்கிறது. எனவே விஜய் அவருடைய சிறந்த நண்பனாக இருக்கின்றார். எனவே நண்பனை பார்வையிடுவதற்காக, அவரோடு உரையாடுவதற்காக, அந்த வெற்றி கொண்டாட்டத்தோடு இணைவதற்காக த்ரிஷா அவர்கள் இப்பொழுது விஜயினுடைய வீட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இது போன்ற தகவல்களை தொடர்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். எனவே வெற்றி கொண்டாட்டத்துக்கு தாவேகா தயாராகி கொண்டிருக்கின்ற அதே வேளை அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி ஆகியோருடைய வாக்கு எண்ணிக்கையிலும் பாரிய சரிவு நிலை ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 118 என்கின்ற பெரும்பான்மையை தமிழக வெற்றி கழகம் பெறாவிட்டால் அதிமுக, திமுக ஆகிய கூட்டணிகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது எந்த கட்சி அறுதி பெரும்பான்மையை பெறப்போகிறது. இது கூட்டாட்சியிலே வந்து முடியுமா, அல்லாவிட்டால் 234 தொகுதியிலே எத்தனை தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்ற போகிறது, அதே போல அதிமுக கைப்பற்ற போகிறது, திமுக கைப்பற்ற போகிறது, நாம் தமிழர் கட்சி கைப்பற்ற போகிறது என்ற விடயங்களை தொடர்ந்தும் லங்காஃப் ஊடகத்தினூடாக உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் நீங்கள் லங்காஃப் ஊடகத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.